இன்னைக்கு நம்ம நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து how to have a slim waist. ஸோ எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு பிடிச்சமான டாபிக். இது எப்படி அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து என்ன அப்படின்னா, நிறைய சாப்பிட்டு போதிய அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணலன்னா அந்த எக்ஸஸ் கேலரிஸ் கெட் அக்யூமுலேட்டட் அஸ் ஃபேட். எல்லாருக்குமே தெரியும். ஃபேட்டி ஃபுட் சாப்பிடலன்னா கூட நீங்கள் வந்து நிறைய ரைஸ் இல்லைன்னா இட்லி, தோசை, உப்மா, பொங்கல் இந்த மாதிரியான கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹோல் டே ஃபிசிக்கலி ஆக்டிவாக இல்லை அப்படின்னா இந்த எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் ஆர் ஈவன் எக்ஸஸ் ப்ரோட்டீன் gets converted to fat. Okay, so fatனால தான் fat accumulate ஆகுதுன்னு கிடையாது. excess energy which is not utilized அதுவே வந்து உங்களுக்கு ஃபேட்டா கன்வெர்ட் ஆயிடும். இது ஒரு விஷயம். அடுத்து வந்து டைமுக்கு சாப்பிடுது. நிறைய பேர் வந்து டின்னர்லாம், எஸ்பெஷலி டின்னர் வந்து ரொம்ப டிலே ஆகிடும். ஸோ 7லேருந்து 10 மணி வரைக்குமே கூட டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஐடியலி நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 2 to 3 hours முன்னாடி டின்னர் சாப்பிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ டின்னர் அண்ட் பெட் டைமுக்கு நடுவில் அந்த 2.5 to 3 hours கேப் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஃபுட் கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகிடும். அண்ட் தூங்க போகிறதுக்குள்ள அது ஒரு மாதிரி அந்த கேலரிஸ் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க. சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஜென்ரலாக டயட்டில் வந்து மைதா பொருட்கள், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், சுகர்ஸ், too much of sugars also can cause a lot of fat accumulation. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் ஹனி எடுத்துக்கிறேன், ஜாகரி எடுத்துக்கிறேன், நாட்டு சக்கரை எல்லாம் எடுத்துக்கிறேன், ஒயிட் சுகர் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட குவான்டிட்டி நிறைய எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாட்டு சக்கரை இதெல்லாம் நல்ல விஷயம் தான், ஆனால் அதுலேயும் கேலரிஸ் இருக்கு. ஸோ சுகரை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணீங்க, ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன்னா அதே அளவு தான் இந்த நாட்டு சக்கரையை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் பிகாஸ் இது வந்து ஒரு நேச்சுரல் சுகர், உங்களுக்கு வந்து அன்ரிஃபைன்ட் நிறைய நல்ல குணங்கள் இருக்குனால சுகரை வந்து நீங்கள் எக்ஸீட் பண்ணக்கூடாது. இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணிட்டு இருப்பீங்க, டைமுக்கு சாப்பிடுவீங்க, நிறைய காய்கறி, ஃபைபர் ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கோம். ஆனால் வெயிட் வந்து ஆர் உங்களோட ஸ்லிம் வெயிஸ்டோட அந்த கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ தேர் ஆர் ஃபியூ மோர் ரீசன்ஸ் ஃபார் திஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் இன்டாலரன்சஸ், gluten intolerance, lactose intolerance. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது gluten-ங்கிறது வந்து ஒரு புரதச்சத்து. வீட், பார்லி, அப்புறம் ரை அப்படிங்கிற ஒரு கிரெயின் இருக்கு. இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு gluten இருக்கு. ஸோ சில பேருக்கு அது ஒத்துக்காது. ஸோ ரெகுலராக சப்பாத்தி, கோதுமை தோசை இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லை ஓட்ஸ், பாரேஜ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஸ்டமக்கே இந்த வேஸ்ட் ஏரியாலே வந்து உங்களுக்கு நிறைய ப்ளோட்டிங் இருக்கும், வயிறு அப்படியே தள்ளிட்டு நிற்கும், ரொம்ப வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும், கேஸ், கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரியான பல விஷயங்கள் ப்ராப்ளம் பண்ணும். ஸோ gluten ரிச் ஃபுட் ஐட்டம்ஸை கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு டெஸ்ட் இருக்குது, அதை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து இதே மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ்னாலையும் இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருந்ததுன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ், அதாவது சீஸ் ஆகட்டும் இல்லைன்னா பால் ஆகட்டும், இது எதுவுமே சூட் ஆகாது. ஸோ நிறைய டீ காஃபி குடிக்கிறவங்களுக்குலாம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்ட்ரபிள் இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ளாச்சுலன்ஸ் இல்லை பர்பிங், ஆசிடிட்டி இந்த மாதிரி அடிக்கடி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு அந்த லாக்டோஸுங்கிற சுகர், மில்கில் இருக்கிற சுகரை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ப்ளோட்டிங் கேஸ் நிறைய இருக்கும். அதனாலேயே வேஸ்ட் வந்து ரொம்ப வைடாக தெரியும், ஸ்டமக் ப்ளோட் ஆகி இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ்னாலையும் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஸோ இந்த மாதிரி gluten இஷ்யூஸ் இருக்கா, லாக்டோஸ் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் திங், கார்டிசால், அதாவது ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அதனால என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, இந்த ஹார்மோன் வந்து இன்சுலின்ங்கிற ஹார்மோனை ட்ரிகர் பண்ணி நீங்கள் சாப்பிட்ற எல்லா ஃபுட் ஐட்டமையும் ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி உங்கள் வேஸ்ட்டை சுற்றி அதை அக்யூமுலேட் பண்ணி வச்சிடும். ஸோ தயவு செஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. மெடிடேஷன் இல்லை யோகா, ஏதாவது ஒரு காமிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி உங்கள் டெய்லி லைஃபோட சேலஞ்சஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ டு சம் அப், மெயின் திங் இஸ் உங்களோட கேலரிஸ் அண்ட் கேலரி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ போதிய அளவுக்கு சாப்பிடுங்க, கரெக்டாக அதை வந்து பேலன்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் அண்ட் ஃபுட் இன்டேக்கை மேட்சப் பண்ணுறதா இல்லையான்னு பாருங்கள். ஃபைபர் இன்டேக் ஹெல்ப்ஸ் அ லாட். நெக்ஸ்ட் வந்து நிறைய தண்ணி குடிங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக மோஷன்லாம் ஃப்ரீயாக போகும், உடம்புல இருக்கிற டீடாக்சிஃபிகேஷன் நேச்சுரலாக நடக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டமக்குமே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். gluten intolerance, lactose intolerance இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸசைஸ், டயட்டிங் பண்ணால் கூட உங்களுக்கு ரிசல்ட் வராமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட் இன்டாலரன்சஸ் இருந்ததுன்னா அதை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கு தேவையான டயட்ஸ் வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்ட்ரெஸ், திஸ் பிளேஸ் அ பிக் ரோல். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இதெல்லாம் கூடி வரும்போது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்லிம் வேஸ்ட்டை நீங்கள் ரொம்ப அழகாக அச்சீவ் பண்ண முடியும்.
இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.